மான பச்சை மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற அமைதியான சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு காலையும் பெரிய பிள்ளைகள் சைக்கிளில் அந்த உயரமான மலையை வேகமாக ஏறி செல்லுவதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனிடமும் ஒரு சிவப்பு சைக்கிள் இருந்தது. ஆனால் அந்த மலையை பார்த்தவுடன் அவன் மனதில் பயம் வந்துவிடும். ஒரு நாள் அவன் முயற்சி செய்தான். பாதி வரை ஏறி நின்றுவிட்டான். நான் முடியாது என்று நினைத்தான். அதற்கு பிறகு அவன் மலையை தவிர்த்தான். ஒரு மாலை ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது மெதுவாக மலையை ஏறிக்கொண்டிருந்த ஒரு வயதான விவசாயியையும் அவரின் பின்னால் நடந்த சிறிய வெள்ளையாட்டையும் அவன் கவனித்தான். ஆடு பலமாக இல்லை, வேகமாகவும் இல்லை, சில நேரம் வழுக்கியும் விட்டது. ஆனால் அது திரும்பி போகவில்லை. ஒரு அடி, இன்னொரு அடி, அது மேலே சென்று கொண்டே இருந்தது. அந்த இரவு அர்ஜுன் யோசித்தான், மலை என்னை தடுத்த அல்ல, என்னை கற்பிக்க இருக்கலாம். அடுத்த காலை அவன் தனது சைக்கிளை மலையின் அடிவாரத்துக்கு கொண்டு சென்றான். இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் நிற்கவில்லை. ஒரு மிதி, ஒரு மூச்சு, ஒரு முயற்சி. கால்கள் வலித்தன. ஆனால் அவன் அந்த ஆட்டை நினைத்தான். மெதுவாக வீடுகள் கீழே சிறியதாக தோன்றின. காற்று முகத்தை தொட்டது. இறுதியில் அவன் உச்சியை அடைந்தான். அவன் புரிந்து கொண்டான், துணிவு ஒரே நேரத்தில் வருவதில்லை, அது அமைதியாக வளர்கிறது, ஒவ்வொரு சிறிய அடியிலும்.